தீபாவளி சீட்டுன்னு சொல்லி 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் கட்டுனங்க. ஒரு 10 லட்ச ரூபாயும் சொல்கிறாங்க, 20 லட்சங்கிறாங்க, 1 கோடி ரூபாங்கிறாங்க. எப்படியும் 500 சீட்டுக்கு மேலே போட்டிருப்பாப்பிங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாங்கள் அக்காபுரத்துலேருந்து வந்திருக்குறோங்க. குப்பண்ணன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு வந்துங்க 10 வருஷமாக பாத்திரமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் பாத்திரம் கொடுத்து 10 வருஷமாக வரவு செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் சீட்டு போட்டேன்னு சொன்னார். அதை நம்பி வார சீட்டு தீபாவளி சீட்டுன்னு சொல்லி 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் கட்டுனங்க. ஆனால் இந்த வருஷம் பணம் கொடுக்குற 2 நாளைக்கு முன்னாடி ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சுங்க. ஃபோனு என்னடா இத்தனை நாள் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் யாருமே ஃபோனை எடுக்கலை. அப்புறம் பார்த்தா ஓடி போயிட்டேன் அப்படி இப்படின்னு அக்கம் பக்கம் சொன்னாங்க. அதை நம்பிட்டு போலீஸ்கார்ட்ட போய் சொல்லலாம். நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது என்ன எவருன்னு தெரியாமல் இங்கே எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்குறேங்க. ஒரு 10 லட்ச ரூபாயும் சொல்கிறாங்க, 20 லட்சங்கிறாங்க, 1 கோடி ரூபாங்கிறாங்க. எத்தனை பேருன்னு தெரியல. எங்கள் ஏரியாவில் ஒரு 100 சீட்டுக்கு மேலே போட்டிருக்குறேங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. வீட்டில் போய் பார்த்தா வாடகை சொந்த வீடுன்னு சொல்லி தான் எங்ககிட்ட சீட்டு போட்டார். ஆனால் சொந்த வீடு இல்லைன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்தில் போய் விசாரித்தா அப்படி ஒரு ஆள் இல்லைங்கிறாங்க. நைட்டாக காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. 500 சீட்டு. என்னோட சீட்டே 421 நம்பர் சீட்டுங்க. எப்படியும் 500 சீட்டுக்கு மேலே போட்டிருப்பாப்பிங்க. 2 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ஒரு வீதிக்கு வந்தால் 50,000ங்கிறாங்க. 5 சீட்டு 6 சீட்டு. இப்போ என்னை நம்பியே 50,000 நானே போட்டிருக்கிறேங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.